விஸ்வரூபம்க்கு வந்து 3D சரவுண்ட் சொன்னோம்ல, RF3. அதே படத்தில் இன்னொரு டெக்னாலஜி அதை எனக்கு தெரிஞ்சு அதையும் அவர் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை. கேமரா அரேன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இப்போ அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரோன் வச்சு எடுத்துடலாம். மோக்கோ பாட்லாம் வந்துருச்சு இல்லை. மோக்கோ பாட் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபேவரட் வீட்லேயே ஒன்று வாங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அடிக்கடி வரும். பட் அந்த டைமில் வந்து விஸ்வரூபமில் ஒரு சீன் ஒன்று வரும். நீங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பர்ஸ்பெக்டிவை ரெண்டாக காட்டணும், இல்லை 2 பேரோட பர்ஸ்பெக்டிவ் வேறு வேறு இதாக காட்டணும். எதிர்த்து இங்கே கேரக்டர் நிற்கும் போது இல்லை, ஒரு 180 டிகிரி போகும். ஸ்க்ரீனை பார்த்துட்டீங்களா, கேரக்டர் இப்படி நிற்கும், 180 டிகிரி சுற்றி போய் பின்னாடி இருக்கிறது தெரியும், அப்படியே சுற்றிட்டு போகும். இப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இந்த சீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுலன்னா, மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, கியானு ரீவ்ஸ் நடித்த படம். அதில் வந்து ஒரு புல்லட் டாட்ஜிங் சீன் ஒன்று வரும். அவர் அந்த புல்லட் அப்படியே சாஞ்சி சுடுவாங்க, அப்படியே சாய்வார். அந்த கேமரா வந்து அப்படியே போயிட்டு சுற்றி வரும் ஸ்க்ரீனு. ஒரு 120 கேமராஸ் வச்சு அதை கேப்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்துருப்பாங்களா, பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. அந்த படத்தில் தான் அதுவும் பண்ணாங்க. ஒரு ரிக்கில் வந்து ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிடணும். அடுத்தடுத்து ஃபுல்லாக கேமரா செட் பண்ணுறாங்க. கேரக்டர் நடிச்சிட்டே இருக்கும், எல்லா கேமராவும் ஷூட் பண்ணும். அதை ஒரு எடிட்டர் எடுத்து எந்தெந்த இடம் வரும்போது எந்தெந்த வீடியோ ஃபுட்டேஜை பேட்ச் பண்ணணும்னு பார்த்து எடிட் பண்ணி கோரையாக கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களோட ரைட் ஆர்மில் ஆரம்பித்து லெஃப்ட் ஆர்ம் வரைக்கும் இப்படி 180 டிகிரி எடுக்கணும். இன்றைக்கி தேதியில் ரொம்ப ஈஸி. நான் ஒரு ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துடலாம், இல்லை உங்களுக்கு சென்டரில் ஒரு மோக்கோ பாட் போட்டு எடுத்துடலாம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். கேமரா யூனிட் தூக்கிட்டு பின்னாடி ஓடினாங்கன்னா வந்துடும், அதுவும் லைட் எல்லாமே வந்துடும். ஆனால் அது இல்லாமல் எடுத்ததும் வந்து விஸ்வரூபம்ல பார்க்கும்போது மலைப்பாக இருந்துச்சு. எப்படி இதை எடுத்துருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.